ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தொடர்ந்து ப்ரெக்னன்சிக்கு ரிலேட்டடானது, அதுக்கப்புறம் யுட்ரஸ்க்கான சம்மந்தப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். நம்மளுடைய எண்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், அதுவும் மெயினாக நம்ம இப்போ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் ஓகே, நார்மலாக நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவுமே ரெண்டுத்துக்குமே முக்கியமான ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ ஹெல்த்தியான லைஃப் இருக்கணும், ப்ளஸ் அதே சமயத்தில் நீங்கள் இப்போ ஒரு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம முக்கியமான பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு லைஃப்பில் அந்த அந்த விஷயத்துக்கு முக்கியமான ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ். அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ்ன்றது கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற லைனிங் தான் நம்ம எண்டோமெட்ரியம் திக்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 mm to 14 mm வரைக்கும் இருக்கணும். கம்பல்சரி 7லேருந்து 14க்குள்ளே இது எந்த டைமில் நம்ம நல்லா ஒரு முடியும் பை நல்லா இப்போ ஓவலேஷன் டைம் கிட்டத்தட்ட நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி மெயினாக ரொம்ப நல்லது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 12 mm குள்ளே இருக்கு. ஒரு 8 இந்த ரொம்ப அதிகமான ஒரு பார்டர் ரொம்ப கூடாது. 8லேருந்து 12 mm குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு செக்யூரானது நல்லா இருக்குன்றது. 6 mm குறைவாக இருக்குது, 6 mm பிலோ 6 mm இருக்குது அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது அந்த கரு போயிட்டு நம்ம எண்டோமெட்ரியத்தில் பதியறது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதே 14க்கு மேலே 14 to 16க்கு மேலே இருக்குது அப்படின்னா சில சமயம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் சில அதர் காரணமும் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு கம்மி ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது, இல்லை ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி நம்ம கரெக்டாக நம்மளுடைய ஃபுட் ஹெல்த்தியான ஃபுட்டில் நம்ம கண்டினியூஸாக ரேண்டமாக அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபுட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபுட்டில் எது நம்ம கான்சியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஃபுட்டு ரொம்ப அயன் ரிச் இருக்கிற அதிகமாக இருக்கிற ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கர்ப்பப்பையில் பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் அதிகமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். இந்த கீரை, இந்த பீட்ரூட்டு, டேட்ஸு, பொமக்ரேனேட்டு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டிஷ்யூ க்ரோத் ஆகும், க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது அதோடைய க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். பிளட் ஃப்ளோ அதிகமாகிறதுக்கும் டிஷ்யூ க்ரோத் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறத சாப்பிட்ணும். எக்கு, பன்னீர், மில்க்கு, அதுக்கப்புறம் இந்த பருப்பு வகைகள் இருக்குது எல்லாம், கொள்ளு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது இன்னும் நம்மளுக்கு அதோடைய டிஷ்யூவோடைய க்ரோத் அதிகப்படுத்தும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரூட்னா நட்ஸு, சீட்ஸு, எல்லா சீட்ஸுமே, நட்ஸு, சீட்ஸில் ஃப்ளாக் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, அவகோடா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த நம்ம சாப்பிட்ற உணவு முறையில் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸில் ஆரஞ்சு, மொசாம்பி, பப்பாயா, பனானா இதெல்லாம் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் அதிகமாக குடிக்கணும். 1லேருந்து 2 லிட்டர் வாட்டர் நம்ம அதிகமாக குடித்தோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காமாக எடுத்துக்கிறது எக்ஸசைஸு, யோகா, வாக்கிங், இது நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டது போனதெல்லாம் மைண்டில் நினச்சிக்காமல் இருந்தோம்னாவே நம்மளுக்கு இம்பேலன்ஸ், அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வராது. இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டெய்லி நம்ம ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கணும், ஏதாவது சிம்பிளான எக்ஸசைஸ் எடுத்துக்கணும். வாக் பண்ணணும், கண்டிப்பாக வாக் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம யோகா செய்யணும். யோகா செஞ்சோம் அப்படின்னா மைண்ட் ரொம்ப 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 ரிலாக்ஸ் ஆகும். ஸோ யோகா செய்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேண்டமாக நம்மளுடைய அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான உள்ளே இருக்கிற அதோடைய இதுவுமே சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, அவாய்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா கேஃபினை. அது பார்த்திங்கன்னா 1 or 2 ஓகே, ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். அதுவே எக்ஸஸாக நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது அதுவுமே ப்ராப்ளம் பண்ணும். அதிகமாக எடுத்துக்கவே கூடாது. 1 டைம் தான், ஒரு நாளைக்கு 1 டைம்னா இவ்வளோனா லிமிட்டாகவே நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே போகிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ப்ராப்ளம் ஆகும். இன்னும் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டு எடுக்கவே கூடாது. மோஸ்ட் ஆஃப் டைம் அதை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஈவினிங் டைம் ஆனால் எல்லாருமே
எல்லாருக்குமே டெம்ப்ட் அவுட் ஆகும். ஆனாலும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் மோஸ்ட்லி உமன்ஸ் யாரும் எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி யாராவது 1 or 2 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன், அதையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா வந்து அதுலேயுமே ரொம்ப எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக லைஃப்பை கொண்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுலேயே நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் நார்மல் ஆகிடும். இந்த எக்ஸஸாக அதிகமாகவும் இருக்கிறது, எண்டோமெட்ரியல் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்கும் குறைவாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ எல்லாருமே தயவுசெய்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாறும். சீட் சைக்கிள் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்டு, அயன் ஃபுட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே வந்து ஹெல்த்தியானதாக நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது ரொம்ப 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 பெனிஃபிட் அதிகம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ வேணாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.